பக் 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 நெஞ்சு பத்திக்கிச்சு, பைய பைய வீரல் கத்திக்கிச்சு, திக் 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 உள்ள திக்கிச்சு, தீயும் பூவும் இப்போ ஒட்டிக்கிச்சு, ஆசைகள் கட்டிக்கிச்சு, முட்டிக்கிச்சு, தொட்டிக்கிச்சு, மோதிக்கிச்சு, கிச்சு கிச்சு மூட்டிக்கிருச்சு, இப்போதே எப்பொழுதே நாமாவோம். பிரதீப் குமாரை பற்றி நாங்க பேசலன்னா சரி வராது. எப்படி இந்த சந்திப்பு ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த அன்பு? நீ கவிதைகளாம் கனவுகளாம் கயல் விழியே, நான் நிகழ்வதுவான் கடந்தவா பதில் மொழியே. லவ் மேரேஜா? அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே லவ்வா மாறினதா? அப்போ எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பாடும்போது நம்ம பாட்டு பார்க்குறோம், சிடில நேம் பார்க்குறோம், அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல வந்து எல்லாரும் என்னோட பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த இனிஷியலா பாடும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல, தட் ஃபீல். மூளை திருகும், மூச்சுக்குள் அடுப்பிருக்கும், இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாடும், மழை நின்ற பின்பும் தூறல் போல உன்னை மறந்த பின்பும் காதல். இசையை பொறுத்த மட்டில் 20 வருஷங்களுக்கும் அதிகமாக தமிழ் சினிமா மாத்திரமல்ல பல மொழிகளிலே இசை மூலமாக அனுபவம் கொண்ட ஒரு பாடகி. இவங்க பாடின பாடல்கள்ல வந்து அதிகமான பாடல்கள் இன்னைக்கும் கூட எல்லோருடைய மனசுலையும் இடம் பிடிச்சு எப்பவுமே முணுமுணுக்கிற பாடல்களாக இருக்கும். ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய சொல்லிட்டே போகலாம், ஏன்னா 20 வருஷம் அனுபவம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாங்க அவங்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம். பிரபல தென்னிந்திய பாடகி, பிரபல இந்திய பாடகி ஆஹ் கல்யாணி நாயர் மூடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். மேல இந்த 20 வருஷ அந்த இசைத்துறை அனுபவம் அப்படின்றது எப்படியுமே மனசோட விருப்பப்பட்டு வந்த ஒரு பயணமா தான் இருக்கும். உங்களுடைய அந்த இளம் பருவத்திலேயே அந்த இசை பயணம் ஆரம்பிச்சதா? கரெக்ட். ஆக்சுவலி உண்மையா சொன்னா நானும் அது ரியலைஸ் பண்ணல. 20 வருஷம் வந்து டக்குன்னு போயிடுச்சு. ஸோ இந்த இந்த வருஷம் நான் வந்து அப்படியே என்னோட கொஞ்சம் ஓல்ட் சாங்ஸ் எல்லாம் கவர் பண்ணேன். ஸோ அந்த டைம் நான் திரும்பி எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓ ஓகே 20 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். 16 வயசு எனக்கு. ஸோ அப்போதான் பக் பக் மாடப்புறான்னு ஒரு சாங்க்காக நான் சிக்கந்தராபாத்லேருந்து வித்யாசாகர் சார் என்னை கூப்பிட்டு நான் சென்னை என் அப்பா கூட வந்து வித்யாசாகர் சார் டி நகர்ல வர்ஷா வல்லகின்னு ஒரு இதுதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் பாடினேன். தட் வாஸ் மை டெபியூ. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பாட்டு, இன்ஃபேக்ட் தென்றல் படத்துல அடித்தோழி அந்த பாட்டும் எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது அங்கேருந்து நான் ஐ யூஸ் டு கம் டவுன் டு சென்னை, ரெக்கார்ட் அண்ட் கோ பேக். ஸோ அந்த மாதிரி நடந்ததா அந்த ஒரு 2-3 ரெக்கார்டிங். ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து ஹீஸ் அன் ஆர்மி, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ 12th அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எங்கே இப்போ காலேஜ் பண்ணுறது, ஏன்னா சிக்கந்தராபாத்லேயே கண்டினியூ பண்ணுமா ஆர் வேற ஏதான இடத்துல போகணுமா, ஏன்னா எனிவே மை ஃபாதர் வாஸ் ஹிஸ் போஸ்டிங் வாஸ் டியூ. ஸோ என் அம்மாவுக்கு தான் ரொம்ப ஆசை நான் வந்து மியூசிக் பர்சியூ பண்ணணும் அந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி சான்சஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. எனக்கு மியூசிக் டேஸ் இன் கேரளா, பேக் இன் கேரளா இன் ட்ரிவாண்ட்ரம், ஹி யூஸ் டு சிங் இன் தி ஆல் இண்டியா ரேடியோ, இந்த லைட் மியூசிக் மெல்லிசை சொல்லுவாங்கல்ல, அதில் ஹி வாஸ் அ கிரேடட் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே, பிகாஸ் ஹி யூஸ் டு பிளே லாட் ஆஃப் மியூசிக், எனக்கு இருந்தது. பட் இது வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அந்த ஒரு ஆங்கிளே தெரியாது, பிகாஸ் ஐ டோன்ட் கம் ஃப்ரம் தட் ஃபேமிலி. ஸோ எப்போவுமே ஸ்கூல் போனோம், படிக்கணும், அகாடமிக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ 12th அப்புறம் எனக்கு வந்து சினிமாவில் பண்ணணும், பாடணும் அப்படி ஒன்றும் எனக்கு இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு அது அது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரின்னே எனக்கு தெரில அந்த டைம். பட் மை மதர் செட்
நோ நோ யூ கோ அண்ட் சி, சென்னைனா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இது பண்ணலாம். யூ கேன் ஸ்டடி அண்ட் யூ கேன் பர்சியூ யுவர் வாட் எவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் இன் த மியூசிக் ஃபீல்ட் ஆல்சோ. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு சென்னை இங்கே ஹாஸ்டலில் சேர்ந்தேன். எத்திராஜ் காலேஜில் ஐ டிட் மை கிராஜுவேஷன் இன் எக்கனாமிக்ஸ். ஸோ பட் ஆஃப்கோர்ஸ் இங்கே ஒரு 1 இயர்ல எனக்கு வந்து என்னோட கம்ப்ளீட்லி என் டைரெக்ஷனே மாறிடுச்சு. ஒன்ஸ் ஐ கேம் ஹியர், ஒரு 1 இயர், வித்தின் 1 இயர் ஐ மெட் சம் மியூசிஷியன்ஸ் ஹியர். ஐ ஜாயின்ட் அகஸ்டின் பால், மை டீச்சர். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வெஸ்டர்ன் ஃப்ரம் ஹிம். அப்போலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி, நான் மியூசிக் கற்றுக்கிறது ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு மாதிரி லேட்டாக எதான டிஸ்கவர் பண்ணால் ஒரு ஃபயர் இருக்கும் உள்ளல. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் 24/7 இட் வாஸ் மியூசிக் ஃபார் மீ. பயங்கர ஒரு ஃபீவரிஷ்னஸ் இருந்தது இது. அண்ட் புது புது மியூசிக் விச் ஐ ஹேட் நெவர் ஹர்ட், ஸோ தட் கைண்ட் ஆஃப் ரியலி ஃபேசினேட்டட் மீ. அண்ட் தென் ஐ நியூ தட் எனக்கு மியூசிக் தான் பண்ணணும். பட் அப்போ வந்து என் அம்மா, பிகாஸ் அகைன் அம்மா அப்பாவுக்கு வந்து ஐயோ இது கெரியராக எடுக்கணுமா, வேண்டாம் வேண்டாம், கோ இன் தி அகாடமிக் லைன் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி. பட் தென் மை இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் மியூசிக் அண்ட் மை பேரண்ட்ஸ் வர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். இன்ஃபேக்ட் எனக்காக தான் மை மதர் கேம் டவுன் ஹியர். மை ஃபாதர் வாஸ் ஸ்டில் சர்விங் அண்ட் ஹீ காட் போஸ்டட், பட் மை மதர் கேம் டவுன் ஹியர் ஸோ தட் ஷீ குட் ஹெல்ப் மீ கோ ஃபார் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் அந்த மாதிரி பயங்கர ஹெல்ப்பாக இருந்தது. என் பேரண்ட்ஸுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா என் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். மேபி என் லைனே கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஐ வாண்டட் டு பர்சியூ மியூசிக், அவங்க தே என்கரேஜ்ட் மீ, தே நெவர் டிஸ்கரேஜ்ட் மீ இது ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஆஃப்கோர்ஸ் அந்த கொஞ்சம் ஃபியர்ஸ் தட் பேரண்ட்ஸ் ஹாவ், தட் எப்படி பென்ஷன் இல்லையே அது இல்லையே, பிகாஸ் they are from he's from the army where everything is sorted. Once you get into the army you get a pension. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி செக்யூர்ட் லைஃப்ஸ் தான். ஸோ இதுன்னு சொல்லும்போது டெஃபினெட்லி ஒரு அந்த கொஞ்சம் ஃபியர்ஸ் இருந்தது. பட் தே நெவர், அந்த ஃபியர் வந்து எனக்கு இட் நெவர் brought me down. ஸோ இன்ஃபேக்ட் எப்போவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஸோ டுடே வாட் ஐ ஆம் இஸ் டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் கிரெடிட் கோஸ் டு மை ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ், மை பிரதர், எவ்ரிபடி. உண்மையில நீங்க சொன்னீங்க 2002 2003 கால பகுதி. அதாவது +2 இந்தியாவில் +2, இலங்கையை பொறுத்த மட்டும் நாங்க A லெவல்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் லெவல். அந்த டைம்ல நாங்களும் படிச்சுட்டு இருக்கிற நேரமா பார்த்துதான் பார்த்திபன் கனவு பாடல் வந்திருந்தது. எப்பவுமே அந்த அந்த பீரியட்ல வந்த பாட்டு எப்பவுமே ஞாபகத்துல அப்படியே மனசை தொட்டுட்டே இருக்கும். இன்னும் கூட ஞாபகமா இருக்கும். அது கூட ஸ்டார்டிங் பாட்டாக அமைஞ்சிருந்தது என்ன செய்ய பாட்டு, ரசிகர்களுக்காக. அந்த அந்த லிரிக் எனக்கு ப்ராப்பரா ஞாபகம் இல்லை, பிகாஸ் அந்த பக் பக் மாடப்பூரா அந்த அந்த லிரிக் தான் ரொம்ப இதாச்சு, ஃபேமஸ் ஆச்சு. ஸோ மேபி ஜஸ்ட் a few lines from that. பக் 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 நெஞ்சு பத்திக்கிச்சு, பைய பைய வீரல் கத்திக்கிச்சு, திக் 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 உள்ள திக்கிச்சு, தீயும் பூவும் இப்போ ஒட்டிக்கிச்சு, ஆசைகள் கட்டிக்கிச்சு, முட்டிக்கிச்சு, தொட்டிக்கிச்சு, மோதிக்கிச்சு, கிச்சு கிச்சு மூட்டிக்கிருச்சு, இப்போதே எப்பொழுதே நான் நாமாவோம். ரொம்ப நாள் கழிச்சு பாடுறேன் இந்த பாட்டு. பட் அந்த பாட்டு விஷுவல் கூட டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது 80sல 90sல அப்புறம் 2000sல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க லிரிக்ஸ். ஆமா, கரெக்ட். விஷுவலைசேஷன் அண்ட் அந்த பாடுற ஸ்டைல் ஆல்சோ ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி பாடினாங்க அந்த ஒரு ஸ்டைல், அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த பாட்டு. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. எனக்கு என்னன்னா நான் நிறைய சொன்ன மாதிரி, பிகாஸ் ஐ க்ரூ அப் இன் த நார்த், நிறைய லதா மங்கேஷ்கர் தான் கேட்டு வளர்ந்தேன். அப்புறம் சவுத் கேட்க ஆரம்பிச்சது டெஃபினெட்லி ஐ திங்க் மலையாளம். இதனால சித்ரா சேச்சியோட நிறைய பாட்டு தான் கேட்டேன். ஸோ என்னோட பேரு வந்து சித்ரா சேச்சி கூட என் பேரும் இருந்தது அந்த அப்போ கேசட், இந்த பாட்டு இறங்கும்போது. ஸோ கேசட்டில் அண்ட் சிடியில் என் பேர் இருந்தது. தட் வாஸ் ஐ திங்க் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒரு மெமரி. ஐ ஸ்டில் கெட் வெரி ஒரு மாதிரி எனக்கு பயங்கர இமோஷனல் ஆகும் when I talk about that, when I relive that feeling. So yeah. அதே அந்த என்ன செய்ய பாட்டு வந்து நீங்க பாடிருப்பீங்க கார்த்திகோட இணைந்து, பாடகர் கார்த்திகோட. எஸ்
Correct. So, of course, Karthik was much senior than me, பாடுற டைம். அண்ட் ஐ மீன் அண்ட் ஐ திங்க் எங்களோட நிறைய காம்பினேஷன்ல நிறைய பாட்டு வித்யாசாகர் சார் ஹஸ் கிவன் அஸ் ஆஃப்டர் திஸ். ஸோ நிறைய பாட்டில் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் ஹவ் சங் டுகெதர் அண்ட் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் அந்த மாதிரி கூட அப்புறமா நாங்கள் சேர்ந்து பாடியிருக்கோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் பட் எனக்கு எனக்கு கார்த்திக் கூட பாடுற அவ்வளோ மெமரிஸ் அந்த ரெக்கார்டிங்ல இல்லை. பிகாஸ் பை தென் ரெக்கார்டிங் வாஸ் ஆல்வேஸ் டிஜிட்டல், நோ. ஸோ மேல் அவங்க போர்ஷன் தனியாக பாடுவாங்க, ஃபீமேல் தனியாக பாடுவாங்க. ஸோ அந்த இன்டராக்ஷன் இல்லை. ப்ராபப்ளி ஐ ஜஸ்ட் லைக் ப்ரீஃப்லி மெட் ஹிம். அது தவிர எனக்கு அந்த ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஐ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் மெமரி ஆஃப் interactions with him. It was mostly my interactions with Vidyasagar sir. And அந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாரும் எப்படி, அதுதான் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு மெமரியில. மிஸ்டர் வித்யாசாகர், உண்மையிலே மிஸ்டர் வித்யாசாகரினுடைய இசையில் வந்த பாடல்கள் என்பது அற்புதம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொரு ஆல்பத்திலையும் அவர் ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துருவார். கடைசியில எண்ட் ஆஃப் த டே ஹிட் ஆனது ரசிகர்கள் மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்கும். அவரோட மியூசிக்ல நிறைய பாடல்கள் நீங்க ஆரம்ப நாட்கள்ல தொடர்ச்சியா அவரோட பாடல்களை தான் பாடினீங்க. இடைப்பட்ட கால பகுதியிலும் அவரோட பாடல்கள் தான் பாடி இருந்தீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட பாடல் அப்படின்ற நேரம். ஆமா, ஆக்சுவலி ஐ திங்க் ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி லக்கி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐ மீன் எப்படி எனக்கு இது வந்ததுன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. அண்ட் எல்லாமே சொன்ன மாதிரி வாஸ், நான் கேரளால ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம் மூலமா உன்னிகிருஷ்ணன் சார், ஹூ ஹேப்பன்ஸ் டு பி a friend of one of my relatives, அவங்க ஏதோ என்னோட பாட்டு போட்டு காமிச்சாங்க ஜஸ்ட் கேஷுவலா. அண்ட் he kind of liked my voice and he told Vidyasagar sir about me. And that time they were looking for a new voice for this particular பக் பக் மாடப்பூராக்கு. அண்ட் எனக்கு கால் வந்தது திடீர்னு. நான் ஸ்கூல்லேருந்து வரேன், எனக்கு என் அப்பா சொன்னார், ஒரு கால் டெமோ அனுப்பணுமா. டெமோ அப்போ ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணதே இல்லை. எங்கே போய் ஸ்டுடியோ ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் வீட்லேயே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும்ல, அதில் கேசட் போட்டு அப்படியே கொஞ்சம் கர்நாடிக் அப்போ நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஒரு 2-3 கிருத்தி பாடி அப்படியே அதை அமிச்சேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஐ நோ ஐ காட் அ கால் ஃப்ரம் ஹிம். ஸோ எனக்கு ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஐ வாஸ் ஆக்சுவலி கால்ட் ஃபார் another song. I was called for அந்த ஆலங்குயில் கூம்ரையில் ஹரிரான் அந்த பாட்டு இருக்குல்ல, ஹரிணி அக்கா பாடினது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என் வாய்ஸ் கேட்டுட்டு வித்யாசாகர் சொன்னா, உனக்கு காப்பி ராகம் தெரியுமா, அந்த ராகம் கத்துண்டு வா, அதுல ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு தான் ஃபோன்ல சொன்னாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு மியூசிக் ட்ரைனிங் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தேன் நான். ஏன்னா மை ஃபாதர் வாஸ் போஸ்ட் இன் வெரி ஸ்மால் பிளேசஸ். அங்கே கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இல்லை. வி வர் வெரி வெரி கட் ஆஃப் ஃப்ரம் த நார்மல் சிவில் ஏரியா. ஸோ நான் என்ன கற்றுண்டது கேள்வி ஞானம் தான் எனக்கு. ஸோ இட் வாஸ் வெரி நியூ அண்ட் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆல்சோ. ஐயோ ராகம் பாடணுமா, அவ்வளோவெல்லாம் எனக்கு நாலேஜும் இல்லை அந்த டைமில். சரி, ஓகே, மை ஃபாதர் செட் பார்க்கலாம் எப்படின்னு வி வெண்ட். அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் சாங். And actually the song was too tough for me at that point of time. Although I was learning Carnatic, and the songs that I sent him as demo, listening to that, he thought I will be able to sing this. But at the time I was just starting, so I was not so quick like odane studio la paatu grasp panninde deliver pandra and the level of idu illa enakku expertise illa. So he said he tried that song with me, and then he also understood that it was too challenging for me to take up. And I don't know, I think it was his good heart that he said no, but I don't want you to leave, I want you to try another song. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு he gave me this song. So அந்த பாட்டு இல்லாம then I was featured in this song, and this became my debut song. So நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, I mean I think he saw some potential in me, and the kind heart that he has, he thought that I could do something. அதனால அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு அதனாலையும்
ஐ திங்க் ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா டெஃபினெட்லி எனக்கு அந்த டைம் இஃப் இட் வாஸ் அ ரிஜெக்ஷன் ஐ டோன்ட் நோ ப்ராபப்ளி ஹவு லைஃப் வுட் ஹவ் பீன் ஃபார் மீ. ஸோ சொன்னது சொல்ல வர எல்லாமே பாசிட்டிவாக எனக்கு மேபி ஐ வாஸ் லக்கி, தேங்க்ஃபுல். Things happened like this. So definitely Vidyasagar sir has a very very important role in shaping up my musical career. And அதுக்கப்புறம் my learning everything happened அந்த சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வர வர I started learning more and more. So yeah, that's how. எப்படியா இருந்தாலும் பார்த்திபன் கனவுல அந்த பாட்டு உங்களுக்கு பாடு கிடைக்காட்டியும் இன்னொரு பாட்டு கிடைச்சிருந்தது. அதோட அவரை கைவிட்டது இல்ல. அடுத்த படத்துல காலை அரும்பி மூளை திரும்பும் அந்த பாட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது எப்படி நீங்க பண்ணீங்க? அது நீங்க ஸ்ரீனிவாசோட பாடிருப்பீங்க, மிஸ்டர் ஸ்ரீனிவாசோட இணைந்து பாடிருப்பீங்க அந்த பாட்டு. ஆமா ஆமா. ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு முன்னாடி தான் அந்த தென்றல் படத்துல அடித்தோழி அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த படம் ஆல்சோ டிட் வெரி வெல் ஐ திங்க். ஸோ அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த பாட்டு பாடும்போதும் நான் சிக்கந்தராபாத்லேருந்து சென்னை வந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் மூளை திருகும் ஹேப்பன்ட் வென் ஐ வாஸ் இன் ஹாஸ்டல். ஐ ஹேட் ஆல்ரெடி ரீலொகேட்டட் டு சென்னை. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு நடந்தது. ஸோ அது வந்து டெஃபினெட்லி மூளை திருகும் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ். ஸோ ஸோ அதுவும் வந்து சொன்ன மாதிரி அப்போ எல்லாமே எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பாடும்போது நம்ம பாட்டு பார்க்குறோம், சிடியில் நேம் பார்க்குறோம், அப்புறம் வந்து ஹாஸ்டலில் வந்து எல்லாரும் என்னோட பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஃபீலிங் எல்லாம் அந்த இனிஷியலாக பாடும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல, தட் ஃபீலிங் ஒரு மாதிரி யூ ஃபீல் வெரி குட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஸ்மால், very young that time. So I remember feeling very very positive and feeling very encouraged by all these little things. So yeah, one after the other. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணி 6 மணி 7 மணி ஆகிற நேரம் அந்த பாட்டு அநேகமா நிறைய ரேடியோ சேனல்ல டிவி சேனல்லையும் அந்த பாடல்கள் வந்து அந்த பாடல் வந்து எப்பவுமே ஒளிபரப்பா. கரெக்ட் கரெக்ட். எங்களுக்காக அந்த பாட்டுல ஒரு சில வரிகளை லிரிக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யா 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 ஷூர் ஷூர். மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பெருக்கும் இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாடும். மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பெருக்கும் இடப்பக்கம் வலப்பக்கம் இதயம் பெண்டுலமாடும். வாய் மட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும். வாய் மட்டும் பேசாது உடம்பெல்லாம் பேசும். பாசமான நோய், ரொம்ப பாசமான நோய், இது பாசமான நோய், ரொம்ப பாசமான நோய். மூளை திருகும் மூச்சுக்குள் அடுப்பிருக்கும். ஏதோ ஒரு சக்தி மனசை கவர்றதுக்கு பாடல்கள் மட்டும் தான் இருக்குது. இந்த பாட்டுல வந்து இசையா இருக்கும், அற்புதமான இசை, வரிகள் அப்படி. அது உங்க 2 பேருடைய அந்த குரலோடு வந்து அந்த பாட்டு அற்புதம். எத்தனையோ படைப்புகள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. 20 வருட பயணம் இன்னும் தொடரணும் அப்படின்றது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இந்த 20 வருஷ பயணத்தை தொடர்ந்து உங்களோட அடுத்த ஜேர்னிக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. சினிமாவில் ஒரு பாடகியா அப்படியே வந்துட்டு இருக்கிற நேரம் உங்களுடைய அடுத்த ப்ரொஜெக்டுக்காக இப்போ நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. 31ஆம் தேதி முக்கியமா ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதே உங்களோட பேண்டை பற்றி நீங்க பேசலாம் இந்த நேரம். ஆமா. ஸோ 2006லேருந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தியரி அண்ட் இன்னும் கொஞ்சம் பியானோலாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் அ லேமேன் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் ஜஸ்ட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் மியூசிக்கல் ஐடியாஸ் அக்ராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து வெஸ்டர்னில் வந்து அரேஞ்ச்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை ஏன் வருதுன்னா, இந்தியன் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி மெலடி பேஸ்ட். ஒரே ஒரு லைன் தான் மெலடி. அந்த எல்லாமே அந்த மெலடியில தான் இருக்கும். மெலடி இஸ் த மியூசிக். பட் வேறஸ் வெஸ்டர்ன் மியூசிக்ல ஹார்மனின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹார்மனி இஸ் நத்திங் பட்
more than one notes at the same time. So எப்பவுமே more than one எதான வந்துருச்சுன்னா that organization ஓட concept வந்துரும். So organizing musical ideas across various instruments is what is called arrangement. ஸோ வெஸ்டர்னில் வந்து வாய்ஸஸ் மல்டிபிள் பார்ட்ஸில் இருக்கும். ஸோ வந்து ஹை வாய்ஸஸ் இருக்கும், லோ வாய்ஸஸ் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேலில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வோக்கல் ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் வாய்ஸஸ் கிடைக்கும்போது we are able to create very rich harmonies. So அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு வந்து பயங்கர it really fascinated me, and I started becoming a part of lot of small vocal ensembles, lot of choirs. In fact, Chennaiலே the Madras Musical Association British timeல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு choir, it's still functioning. I'm still a member of that choir. So அந்த மாதிரி எனக்கு film sideல இருந்தது interest, and I was pursuing my career, but at the same time I had an interest in this line also. அதுக்கு an eventual step of that was நான் யூடியூப் ரொம்ப பாப்புலரான ஹார்மனைஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு சீரீஸ் இருக்கும், which was actually a presentation that I had done with a set of my musician friends for Rose Pole channel in Kerala. So that became very popular. In fact, ஒரு சீசனுக்கு அப்புறம் ரெண்டாவது சீசன் ஆல்சோ they called us, and அதில் வந்து கண்டு கொண்டேன் ஒரு பாட்டு இருந்தது. அதோட ஒரு வோக்கல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நான் வந்து ஜஸ்ட் 4 வாய்ஸஸ் அண்ட் ஒரு பேஸ் கிட்டார் அதை வச்சு நான் எழுதினேன் and that became very very popular. அந்த சீரீஸே ஆக்சுவலி ரொம்ப it became very popular. ஸோ அந்த மாதிரி I was trying out different things. ஏன்னா that was the first, probably one of the first few steps that I had taken into the field of arrangement. Now, one thing after the other, and then of course I met Pradeep also, and Pradeep also had like-minded ideas about arrangement and theory, and he was a guitar. Both of us studied Western classical from Augustin Paul. He used to learn guitar at that point. So andamari we used to exchange a lot of musical ideas. And of course, Santosh was Pradeep's friend, Santosh Narayanan. So andamari we all started, at that time எனக்கு வந்து string arrangement எனக்கு அப்போ தெரியாது, but I tried my hand at strings arrangement also. And in fact, pizza படத்துல தான் first time ஒரு string quartetக்கு first time score பண்ணோம். So அங்கேருந்து it started off with pizza. Then of course Santosh became very a celebrated composer, and we all worked in a lot of films after that. குக்கு, கபாலி, அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுதான், ஸோ தட் பிகேம் மை ஃபோட்டே. லைக் பிளேபேக் சிங்கிங் இருந்தது, பட் நிறைய வந்து எனக்கு இதில் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய ஒர்க் வர ஆரம்பிச்சிருது, அண்ட் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஸோ ரெண்டுமே அந்த மாதிரி நடந்திருந்தது. அண்ட் ஐ திங்க் அதோட இவென்ச்சுவல் ஸ்டெப் வாஸ் மை இன்ட்ரெஸ்ட் இன் ரிவைவிங் அ group. So Sonnamari Harmonized project was a bunch of very small group of voices, about 4 or 5. Aduve, it was very difficult to become a functional performing unit, because ஒருத்தர் கூட இல்லனா அந்த practice பண்ண முடியாது. Like there are a lot of challenges in having a vocal group together, because extensive practice is required for a kind of a sync between the voices. ஏன்னா எல்லாம் அந்த லெவல் சிங்க் இருந்தாதான் அது அந்த மியூசிக்கே வெளியில இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ somehow அது I couldn't carry it forward at that point of time. And of course all these film things happened, arrangement and அதெல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ ஒரு மாதிரி அது I kind of lost touch with that. And around 2019 அந்த மாதிரி தான் நான் வந்து திரும்பி I wanted to, voices கூட ஏதான பண்ணணும்னு ஒரு இது வந்தது திருப்பி, one urge to, listen to voices. And I actually நம்தம்னு சொல்லி ஒரு பீஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினது. அது ஆக்சுவலி அதோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் வந்து 2010ல எழுதினது. ஸோ அதுக்கப்புறம் தட் வாஸ் ஜஸ்ட் அபவுட் அ 1 minute செக்ஷன். தென் நான் வேற ஒரு இதுக்கு கம்போஸ் பண்ணது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் வாஸ் நாட் யூஸ்ட் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் லைங் தேர். நான் அன்னைக்கு ரெக்கார்ட் வேற பண்ணேன், 25 பீஸ் வாய்ஸஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன்.
but that just went unused. So 2019 அந்த லாக்டவுன் பீரியட்ல when we all had lot of time, நான் வந்து திரும்பி சரி என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா இந்த பீஸ் வந்தது and I wanted to develop it. So I started developing it and I had the full piece. And that was the time Pradeep was, he used to often meet Karthik Manikavasagam. He is right now, the choir that we both founded is called the Indian Choral Ensemble. And he used to often come home, and he was a tutor at KM A.R. Rahman's Music Conservatory. And I played him this piece. நான் சும்மா ஒரு ரஃப் ஸ்கோர் எழுதியிருந்தேன். ஸோ அதை நான் போட்டு காமிச்சேன். He said, it's really nice. Why don't you come? நான் ஒரு சின்ன vocal ensemble group, after school hours we practice சும்மா out of passion. Why don't you come and do this piece with us? So he invited me, and I went, and a couple of practices there. But that time it was a very small group, or 10 12 people, I think. So I said, எனக்கு இந்த பீஸுக்கு பெரிய choir வேணும், shall we get more people? So அந்த மாதிரி we kind of moved out. And then அதுதான் நான் சொன்ன மாதிரி என்ன சொல்ல வரேன்னா, my intention was just to probably rehearse this song, get a group together, rehearse and record the song and move on. அந்த மாதிரியான ஒரு group start பண்ணோம், அந்த இது இல்லை எனக்கு. But it just so happened that everybody stuck together, and one after the other, every week we started meeting, and it became a regular thing. And then I also got motivated to write more pieces. So I wrote another piece. And the Mari, so today, right now, as I'm speaking, I have about 4 pieces in this upcoming EP. I've named this EP Ula. And the 4 tracks, first track is releasing on 31st July. It's called Namtam. So Namtamக்கு வந்து 2 version இருக்கு. இதோட first Hindi version தான் நான் எழுதினேன், but that I'm releasing in the end as the 4th track in the album. The Tamil one is what I'm releasing on the 31st. Tamil lyrics வந்து Pradeep wrote the lyrics, Pradeep Kumar. And in the song என்ன ஸ்பெஷல்னா, I think this song kind of reflects my musical sensibilities. ஏன்னா நான் சொன்ன மாதிரி first initially I was exposed only to Indian music. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் வெஸ்டர்ன் மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ இந்த பாட்டு வந்து எல்லா இடத்துலையும் யூ வில் சி தி இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் போத் த ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக். ஏன்னா அதில் மெலடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இன்ஃபேக்ட் த மெலடி, நான் ஹிந்துஸ்தானி கத்துக்கிற ராகம், ஒரு கலாவத்தின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகம் நான் ப்ராக்டிஸ் பண்ற டைம் தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டெவலப்ட் இட் அவுட் ஆஃப் தட். So then of course, because எனக்கு ஹார்மனில இன்ட்ரெஸ்ட் இருந்தது, harmonically also this song is quite rich, and most of the song is just based on the lyrics நம் தம், அவ்வளோதான். அதுலேயே ஒரு மாதிரி அது வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் டிஸ்பிளேஸ் பண்ணி வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ சவுண்ட் ஸ்கேப் தட் இஸ் கிரியேட்டட் ஜஸ்ட் வித் த லிரிக்ஸ் நம் தம். And then there is a small lyrical section, which is what I was talking about, which is written by Pradeep Kumar in Tamil, and I wrote that in Hindi. So yeah, and I have also featured Ritu Vaishak, who has played, he's a one-man quartet. So he played the violin, viola, and the cello in this track. So I have featured him also. So basically in the track, or 22 to 25 voices from my choir, which is called the Indian Choral Ensemble, and Ritu Vaishak. So these are the artists being featured on this track. நம்தம் பாடல் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு மலையாள பாடல், ஹிந்தி பாடல் என்று 4. அந்த பாட்டு இப்ப பாடல் சொல்லவும் மேலாது, லிரிக்ஸை தெரிஞ்சுக்கொள்ளவும் மேலாது. ஆனா 31ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயமாக நாங்க ஒரு நாள் பேசலாம். இப்போ அதனுடைய டீசரை வந்து நீங்க வெளியிட்டு இருக்கீங்க யூடியூப்ல, ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு இருக்கீங்க. 31ஆம் தேதி பாடல் வெளியாக. ஆமா ஆமா. So actually in the part வந்து 31st July, it's releasing on all the audio streaming platforms, and I'm releasing the video of this on my YouTube channel. So இதோட வீடியோ வந்து my choirலயே பாடுற ஒரு bass singer, his name is Neeraj M. Selva. The video is his concept, and again another girl from my choir who sings soprano, high voice பாடுவாங்க. Her name is Samanvita Shashidharan. She is the choreographer. So there are dance elements also in this song.
ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு ஒரு வீடியோ வரப்போகுது ஆன் திஸ். இட்ஸ் ஆல்சோ ரிலீசிங் ஆன் த சேம் டே 31st. அண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா, இந்த சாங்க்கு வந்து ரெண்டு மிக்ஸ் இருக்கு. தேர்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டீரியோ மிக்ஸ் டன் பை a very good friend of mine, B Prasanna, and there is an Atmos mix also. So Dolby Atmos, Apple Music நீங்க போனீங்கன்னா இதே சாங் வந்து நீங்க வந்து Atmos வெர்ஷன்ல கேட்கலாம். So yeah, I'm quite happy because in my knowledge, I don't think there's any other choral music from India which has released in this Dolby Atmos format. And in fact, South Linde, I think probably this album might be one of the first indie South Linde indie albums to be released in Atmos. So I'm really, really looking forward. சந்தோஷமான Yeah. வாழ்த்துக்களை இலங்கை மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலைஞர்கள், இசை ரசிகர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு நாங்க தெரிவித்துக் கொள்றோம். 31ஆம் தேதி பாடல் வெளியாக போகுது. நல்ல முறையில ஹிட் ஆகும், நல்ல பேசப்படுகின்ற ஒரு பாடலாக மாறும், ஆல்பமாக மாறும். தொடர்ச்சியாக இப்படியான பாதையில உங்களுடைய பயணம் தொடரணும். ஆரம்பத்துல அந்த 20 இயர்ஸ் சினிமா இசை மியூசிக் இண்டஸ்ட்ரியை பற்றி நாங்க பேசியிருந்தோம். சில பாடல்களை ஞாபகப்படுத்தினோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்டை பற்றியும் நாங்க பேசியிருந்தோம். பிரதீப் குமாரை பற்றி நாங்க பேசலன்னா சரி வராது. எப்படி இந்த சந்திப்பு Yes. 2 பேருக்கும் இடையில இருந்த அன்பு? அதான் சொன்ன மாதிரி மியூசிக் தான். நாங்க 2 பேரும் we were students of Augustine Paul, my sir. அண்ட் நான் வந்து ஸோ தியரி சேர்ந்து கற்றுண்டோம். ஸோ அப்போ மீட் பண்ணுவோம். அதர் தென் தட் both of us were already performing musicians at that time. He had a band called Yodaka அந்த டைம்ல, ஒரு indie band, and he invited me to sing in his band. ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சந்திச்சோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது, அப்புறம் மேரேஜ்ல முடிஞ்சது. லவ் மேரேஜா? அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே லவ்வா Yeah, மாறினதா? yeah, of course. ஆ. Yeah, yeah. அவரோட Right. பாட்டுல வந்து நிறைய இருக்குது. அப்ப அவர் வந்து நிறைய இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்றார். அவருடைய பாடல் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஈர்த்த ஒரு பாடகராக மாறுறார். அதுல அவர்னு ஒரு ஆமா. பாட்டுல உங்களோட வாய்ஸ்ல நான் கேட்கணும்னு ஆசையா இருக்குது. கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு என்ன சொல்லலாம்? பாட்டு? என்ன பாட்டு? நீ கவிதைகளா கனவுகளா அந்த பாட்டு. ஓகே, ஓகே. அந்த பாட்டா? நீ கவிதைகளாம் கனவுகளாம் கயல் விழியே, நான் நிகழ்வதுவான் கடந்தவா பதில் மொழியே. பிரதீப் குமாருக்கு நீங்க பாடின பாடல்களும் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஐ திங்க் இது டெஃபினெட்லி இந்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ் படத்துல ஆஹ், புதுவித அனுபவமோ, அந்த மாதிரி ஒரு வாழ் படத்துல எஸ்கே சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். அதுல ஐ திங்க் தட் ஷுட் பி ஹிஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட்ஸ். ஐ திங்க் ஸோ. பிரதீப் கம்போஸ் பண்ண பாட்டு. வி போத் sang this song. Yeah. அண்மையில ஒரு பாடல் நீங்க பாடியிருப்பீங்க. அந்த பாட்டை பற்றி நாம பேசலாம். அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர்னா யார சொல்லுவீங்க? பாடகர், பாடகி. ஆஹ், பாடகர், பாடகி. ஸோ பாடகி நான் டெஃபினெட்லி எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல அந்த என்ன கேட்டோ அதோட இம்ப்ரெஷன் வந்து எப்பவுமே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் மேபி ஐ எம் பயஸ்ட், பட் தெரியல, எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் லதா மங்கேஷ்கர் தான். பிகாஸ் ஐவ் grown up listening to her songs. ஸோ எப்பவுமே எனக்கு ஐ திங்க் சொல்லணும்னா ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் மை செல்ஃப் கோயிங் பேக் டு ஹர் சாங்ஸ். நிறைய like I said, after I came to Chennai, I started listening to a lot of genres, but somehow one person that I keep going back to, na definitely Lata ji da. Yeah, yeah. எதிர்பாராத ஒரு பாட்டு, இந்த பாட்டு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற ஒரு பாட்டுன்னு இந்த பாட்டு நீங்க பாடின பாடல்கள்?
ம். That's a tough question. Um, ஐ திங்க் எனக்கு எனக்கு புடிச்ச வித்யாசாகர் சார் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்கு. பட் somehow அந்த பாட்டு அவ்ளோ பாப்புலர் ஆகல. ஐ திங்க் படத்துல வரல. வெறும் ஆல்பம்ல இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ஆதின்னு ஒரு படம். எவ்ளோ பேரு கேட்டுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஆ ஸோ அது வந்து ம் இ இரு இருவர் வாழும் உலகம் எது? காதல் வாழும் உலகம் அது. தரரராரா தரராரரா மொழி ஏதும் இல்லாத மௌனம் அது. மொழி ஏதும் இல்லாத மௌனம் அது. லிரிக்ஸ் அவ்வளோ ஞாபகம் இந்த இல்ல. பாட்டு பட் நீங்க கார்த்தி கூட இந்த தான் நீங்க பாட்டு எனக்கு பாடிருக்கீங்க. கரெக்ட், கரெக்ட். ஆமா. ஆனா திஸ் சாங் சம்ஹவ் டிட்ன்ட் பிகம் வெரி பாப்புலர். எனக்கு அவ்ளோ நான் டிவிலயும், ரேடியோல கேட்ட எனக்கு ஞாபகம் இல்ல. பட் திஸ் டெஃபினெட்லி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ ஐ திங்க் அந்த மாரி கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு தான் சொல்லுவேன். அந்த ஃபில் பண்ற நேரம் நல்ல ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு கொடுக்கணுமா இருந்தா கட்டாயமா அந்த பாட்டு தான் நாங்க போடுவோம். இந்த காதலன் திரைப்படத்துல ரேடியோல வந்து இருக்கக்கூடிய ஓ! பாட்டுகள் இருக்குதானே, அந்த 2 பிட் சாங்ஸ் ரைட். எப்பவுமே இந்த பாடல் எங்களுக்கு உதவியா இருக்கு. அப்படியா? அந்த ஓ! ரசிப்பாங்க ஓகே, ஓகே. ரசிகர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஓகே, hit ஓகே. பாட்டு. நைஸ், நைஸ். அண்மையில வந்த படங்கள்ல வந்து நீங்க பாடின ஒரு பாட்டு தான் இருக்குது யவ்வனா. கரெக்ட், அந்த பாட்டை கரெக்ட். பத்தி பேசலாம். அதுல இருந்து ஒரு வரி. எஸ், எஸ். ஆக்சுவலி யவ்வனா பத்தி சொல்லணும்னா, அது வந்து கம்போசர் வந்து என் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைமன் கே. கிங். நாங்க வந்து வி கோ பேக் டூ 2006. ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸ். அந்த டைம் வந்து ஹி வாஸ் இன் ஹெலோ எஃப்எம். அண்ட் நான் வந்து நெறைய ஜிங்கிள்ஸ் பாடுவேன். இன்ஃபேக்ட் இன்னும் ஹெலோ எஃப்எம்ல அந்த வர்ற இனிஷியல் அந்த பிட் வந்து என் வாய்ஸ்ல தான். அது 20 வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் ஐ ஹியர் இட் ஆன் ஆன் ஹெலோ எஃப்எம். ஸோ நெறைய வந்து அப்போலேருந்து ஜிங்கிள்ஸ் ஹி யூஸ் டு டூ லாட் ஆஃப் காஸ்பல் ஆல்பம்ஸ். ஸோ அப்போலேருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸு. இன்ஃபேக்ட் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒரு பேண்டா மைசெல்ஃப், சைமன், அப்புறம் கேபா ஜெரமாயா, அஹ், இப்போ ரேமான்கெல்லாம் வாசிக்கிற கிட்டாரிஸ்ட். ஸோ அந்த டைம் வி ஆர் ஆல் அரவுண்ட் தி சேம் ஏஜ். அண்ட் கேபாவோட பிரதர் சாம்னு இருந்தார். ஹி வாஸ் அ ட்ரம்மர். ஸோ நாங்கள் ஒரு 4 பீஸ் ஒரு பேண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 2006 சொல்கிறேன். ஸோ அப்போலேருந்து யூனோ இட்ஸ் அ லாங் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இந்த சாங் கூப்பிடும்போது இட் வாஸ் ரியலி நைஸ். ஏன்னா ஒரு மாரி அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கும். லைக் ஃபீமேல் செக்ஷன்ஸ் ஆர் குவைட் சாஃப்ட் அண்ட் த மேல் செக்ஷன்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ அண்ட் த வே த சாங் இஸ் ப்ரொடியூஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ மீன் சைமன் எப்போவுமே ஐவ் ஹேட் அ வெரி குட் மியூசிக்கல் அசோசியேஷன் வித் ஹிம். இன்ஃபேக்ட் என்னோட இப்போ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ பேக் டு மை ப்ராஜெக்ட் தட் இஸ் ரிலீசிங் நவ். The third song that is going to release in my album, it's called Irumanam. It's a Tamil track. அதுல வந்து again Simon, I featured him. So yeah, இந்த மாதிரி he he gives his inputs on my songs and I sing his songs. அது எப்பவுமே ஒரு collaboration நடந்துட்டே இருக்கு. அந்த பாடல். யாரோடும் சொல்லாத மூவேள் கொள்ளாத அச்சங்கள் கொண்டாடுதே. விண்ணோடும் செல்லாமல் மண்ணோடும் நில்லாமல் என் கால்கள் திண்டாடுதே. கண்ணாடி பூவாகிறேன் உன் கையில் நான் வீழ்கிறேன் என் அன்பே. So, இந்த ஒரு சின்ன பிட்டு தான். அதுல இந்த யவ்வனான்னு வர நேரம் அந்த பாட்டின் அப்படியே முழுமை பெறுற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு கிடைக்கும். இத்தனையோ ரைட், ரைட். பாடல்கள். உங்களோட சினிமா இந்த 20 வருஷ பயணத்துலன்னு சொல்லும்போது எப்பவுமே இந்த ரெக்கார்டிங்ல எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னா ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சில பேர்ட மியூசிக்ல வந்து நினைச்சு பார்க்காத சம்பவங்கள் நடந்திருக்கும். சில பாட்டு நீங்க பாட இருந்த பாட்டு நிறைய பேர் வேற யாராவது பாடி இருப்பாங்க.
இப்ப ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க முதல் பாட்டு மாறுபட்டது, அதை தாண்டி வேற பாடல்கள். இல்ல ஆக்சுவலி நான் ஒண்ணு சொல்லணும்னா, எனக்கு மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா, அகைன் வித்யாசாகர் சார் தான். அது வந்து என்னோட 2வது பாட்டு. ஆஃப்டர் பக் பக் மாடப்புறா, எனக்கு ஒரு மலையாளம்ல ஹி கால் மீ டு சிங் ஒன் சாங். அது வந்து மம்முட்டியோட படம். இட் வாஸ் கால்ட் பட்டாளம். டிங்கிரி பட்டாளம். அது வந்து பயங்கர ஹிட் பாட்டு. அண்ட் அந்த பாட்டுக்கு வந்து என்ன கூப்பிட்டாங்க. அது எப்படின்னா ஒரு 6, 8 சாங். ஸோ அண்ட் பயங்கர ஃபாஸ்டா லிரிக்ஸ் போகும். ஒரு மாரி லைக் அண்ட் அந்த மலையாளம் வந்து இஸ் அ வெரி டஃப் லாங்குவேஜ் டு சிங். அண்ட் நான் சொன்ன மாரி பிகாஸ் நான் வெளியில தான் வளர்ந்தேன். வீட்லலாம் மலையாளம் பேசுவோம். பட் அந்த பாடுற அந்த இது இருக்குல்ல, ஐ மீன் த லாங்குவேஜ் இஸ் வெரி கொஞ்சம் டஃப் லாங்குவேஜ். ஸோ இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் அந்த பாட்டு. ஏன்னா ஃபுல்லா சோலோ சாங். ரேப்பிட் ஃபயர் மாரி வந்துட்டே இருக்கும் லிரிக்ஸு. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வர்ஷா வல்லக்கி வித்யாசாகர் சார் ஸ்டுடியோல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் அந்த ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் வந்து அங்கே ஸ்டுடியோ அப்போ வந்து லைக் ரொம்ப ரொம்ப பிஸியான டைம் வித்யாசாகர் சாருக்கு. ஹி வாஸ் டூயிங் சோ மெனி ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ திங்க் ஹி ஹட் ஸ்கெட்யூல்ட் அனதர் ரெக்கார்டிங். அனுராதா மேம் அங்கே வந்திருந்தாங்க அண்ட் ஐ வாஸ் ஸ்டில் சீயிங் திஸ் சாங். So he told me, looks like you're going to take a lot of time. You go to another studio, you finish the song there. I want you only to sing. You take your time and you sing the song. So நான் வந்து வேற ஒரு ஸ்டுடியோல போய் பாக்கி பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நைட் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆயிடுச்சு இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி. ஸோ அகைன் ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ஈஸியா ஹி குட் ஹவ் ஜஸ்ட் செட் வேண்டாம் உனக்கு வரல. பட் ஐ திங்க் சம்திங் இன் ஹிம் kind of he trusted in me and I'm so grateful that he trusted in me and gave me a chance to learn that song and sing it. So அது ஒரு டெஃபினெட்லி மறக்க முடியாத ஒரு மெமரி. ஒன் ஆஃப் ஃபேவரேட்ஸ் சிங்கர் பாடகி கல்யாணி நாயர். அவங்களோட பேசுறது உண்மையில ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் உண்மையை ஞாபகப்படுத்தலாம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக இலங்கையில் இல்லாட்டி இந்தியாவிலேயாவது நேரடியா ஒவ்வொரு பாட்டையும் கேட்டு அதோட அந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்ன்றதை எதிர்பார்ப்போம். இசை நிகழ்ச்சிக்கும் இலங்கைக்கு நீங்க வரணும் அப்படின்றது நாங்க கேட்டுக்கொள்கின்றோம். சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்திக்கலாம் மற்றும் ஒரு முறை. உங்களுடைய அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ல அடுத்து வரக்கூடிய 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது முதல் பாட்டு நம்தம். அது வந்து சிறந்த முறையில மக்களுடைய மனதில் இடம் பிடித்து ஹிட் ஆகணும். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த இசை பயணம் தொடரணும் அப்படின்றதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைத்து ரசிகர்கள் சார்பிலும் நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம். விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த நேரம் ஒரு பாட்டு எனக்கு இப்ப ஞாபகம் வருது. அதாவது மழை நின்ற போதும். எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஒரு Facebook வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரீலா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அந்த பாட்டு தான் பாடுறாங்க. கரெக்ட். ஆமா. அந்த அந்த பாட்டும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச சாங். மழை நின்று பின்பும் தூரல் போல உனை மறந்த பின்பும் காதல், அலை கடந்த பின்பும் ஈரம் போல உனை பிரிந்த பின்பும் காதல், எனக்கும் காதல் பிறந்திருக்கே அதற்கும் பேர்வை கட்டுமா, எனக்குள் இதயம் தனித்திருக்கே அதை உன்னுடன் சேர்க்கட்டுமா, மழை நின்று பின்பும் தூரல் போல உனை மறந்த பின்பும் காதல், அழி கடந்த பின்பும் ஈரம் போல உனை பிரிந்த பின்பும் காதல்.